வணக்கம் மக்களே. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனிவட்டி என்ற தலைப்புல உள்ள பார்ட் 7 வீடியோ தான் பார்க்க போறோம். பிரின்சிபல் அதாவது அசல் கண்டுபிடித்தல் தொடர்பான கணக்குகள் தான் இந்த வீடியோலையும் பார்க்க போறோம். தொடர்ந்து 3 வீடியோவுமே அந்த மாதிரி மாடல்ல உள்ள கணக்குகள் தான் பார்த்துட்டு இருந்தோம். இந்த மாதிரி மாடலுக்கு இதுதான் லாஸ்ட் வீடியோவும் கூட. சரிங்களா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான மாடல் இந்த டாபிக்ல. அதனால கடைசி வீடியோவை கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சரி, ஃபார்முலா ரீகேப் முடிச்சுட்டு அதுக்கடுத்து கணக்குள்ள போலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டிக்கான ஃபார்முலான்னு கேட்டீங்கன்னா PNR/100. சரிங்களா, சரி எஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தமிழ்ல தனி வட்டின்னு சொல்லுவாங்க. சரி இருக்கட்டும். P அப்படின்னா பிரின்சிபல் அதாவது அசல்னு சொல்லுவாங்க. சரிங்களா தமிழ்ல. சரி இருக்கட்டும். R அதாவது R அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தமிழ்ல வட்டி வீதம்னு சொல்லுவாங்க. N அப்படின்னா காலம். சரிங்களா, அதாவது இங்க காலம் அப்படிங்கறத குறிக்கிறது வருடத்தை தான் குறிக்கும். சரிங்களா, காலம் அப்படிங்கிறது வருடத்தை தான் குறிக்கும். இந்த ஃபார்முலால N அப்படிங்கிற அந்த காலம் வருடத்தை குறிக்கக்கூடியது. சரிங்களா, அதாவது இங்கிலீஷ்ல இயர்னு சொல்லுவாங்க. கொஸ்டின் 3 விதமா கேட்கலாம். ஒன்னு இயரை கொடுத்துட்டு கேட்கலாம், வருடத்தை கொடுக்கலாம், மாதத்தை கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா நாட்களை கொடுக்கலாம். சரிங்களா, மாதம் கொடுத்துட்டாலோ நாட்கள் கொடுத்துட்டாலோ அதை நம்ம வருடமாக மாத்திட்டு தான் இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஒருவேளை வருடமே கொஸ்டின்ல கொடுத்துட்டா அது நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. சரிங்களா, ஒருவேளை அதாவது நாட்களையோ மாதங்களையோ கொடுத்துட்டாதான் நம்ம என்ன பண்ணணும், அதை வருடமாக மாத்தணும். சரி, நாட்களை எப்படி வருடமாக மாத்துறதுன்னு கேட்டீங்கன்னா கொஸ்டின்ல கொடுத்துருக்கக்கூடிய நாட்களை 365 டிவைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாட்கள் வருடமாக மாறிடும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 200 நாட்கள்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை நீங்க 365 டிவைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 200/365 வருட கணக்காக மாறிடும். சரிங்களா, சரி ஒருவேளை மாதம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா 12 வகுத்துட்டீங்க அப்படின்னா மாதம் வருடமாக மாறிடும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு 15 மாதம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை நீங்க 12 வகுத்துட்டீங்க அப்படின்னா 15/12 வருட கணக்காக மாறிடும். சரிங்களா, அப்போ இப்படி வருடமாக மாத்திட்டு தான் இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். சரி, ஃபர்ஸ்ட் ஃபார்முலா முடிஞ்சிருச்சு. ரெண்டாவது ஃபார்முலா என்னன்னு கேட்டீங்கன்னா A = P + SI. சரிங்களா, சரி இங்க ஏனா என்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா மொத்த தொகை, அதாவது இங்கிலீஷ்ல அமௌண்ட்னு சொல்லுவாங்க. சரிங்களா, சரி அமௌண்ட்னா என்னதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அசலையும் வட்டியையும் சேர்த்து திருப்பி கொடுக்கக்கூடியது என்னன்னு சொல்லுவோம், நம்ம மொத்த தொகைன்னு சொல்லுவோம். அதாவது பிரின்சிபல் பிளஸ் அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், அதாவது என்ன சொல்லுவோம், அமௌண்ட்னு சொல்லுவோம். சரிங்களா, அதாவது தனி வட்டி மற்றும் அசலினுடைய கூடுதலை தான் நம்ம என்ன சொல்லுவோம், அமௌண்ட் மொத்த தொகைன்னு சொல்லுவோம். சரிங்களா, அதாவது வட்டி முதலமா சேர்ந்து திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சரிங்களா, அப்போ மொத்த தொகை தான் அப்படி கேட்பாங்க, வட்டி முதலமா திருப்பி கொடுங்க அப்படிம்பாங்க. சரிங்களா, சரி இருக்கட்டும். இதுதான் நீங்க ஞாபகம் வைக்க வேண்டிய 2 ஃபார்முலா. இப்ப கணக்குள்ள போயிடலாம். சரிங்களா, என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா a person decides to create a fund to be invested at 10% per annum to provide for price 500 every year. The initial investment is, அதாவது ஒரு நபர் ஒவ்வொரு ஆண்டும் ரூபாய் 500 பரிசு வழங்குவதற்காக ஆண்டுக்கு 10% என்ற முறையில் முதலீடு செய்ய ஒரு நிதியை உருவாக்க முடிவு செய்கிறார் எனில் ஆரம்ப முதலீடு காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. 2017 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்விங்க. சரி, என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஒரு ஆள் இருக்கிறார். சரிங்களா, அவர் என்ன பண்றாராம், 500 ரூபாய் பரிசு தொகையாக வருடம் ஆண்டுக்கு, அதாவது ஒவ்வொரு ஆண்டும் 500 ரூபாய் பரிசு வழங்க போறாராம். சரிங்களா, சரி 500 ரூபாய் பரிசை வழங்க போறாரு. அதுக்கு என்ன பண்றாராம், 10% வட்டி வீதத்துல முதலீடு செய்யறாராம். சரிங்களா, ஒரு தொகை இருக்குது, அந்த தொகைக்கு என்ன பண்றாங்க, வட்டி கொடுக்குறாங்க. சரிங்களா, அப்ப அந்த தொகை என்னவாக இருக்கும், பிரின்சிபல் அசலாகத்தான் இருக்கும். சரிங்களா, அந்த அசலை என்ன பண்றாராம் 10% வட்டி வீதத்துல முதலீடு செய்ய ஒரு நிதியை உருவாக்க முடிவு செய்கிறார். சரிங்களா, அவர் 500 ரூபாயை பரிசாக வழங்கணும்னு நினைக்கிறாருங்க. அதனால ஒரு தொகையை முதலீடு செஞ்சு அதுல இருந்து வரக்கூடிய வட்டி அவருக்கு கரெக்டா 500 ரூபாய் வரணும்னு நினைக்கிறாரு. அப்ப என்ன பண்றாரு அப்படின்னா அந்த தொகையை 10% வட்டி வீதத்துல ஒரு இதுல கொண்டு போய் முதலீடு செய்ய அவர் பிளான் பண்றாரு. சரிங்களா, அப்ப எவ்வளவு வட்டி வரணும், 500 ரூபாய் வட்டி வரணும். சரிங்களா, அப்போ அப்படி 500 ரூபாய் வட்டி வர்றதுக்கு அவர் எவ்வளவு முதலீடு செஞ்சிருப்பாரு, அந்த அசல் என்ன அப்படிங்கறதுதான் கேள்வி. சரிங்களா, சரி கேள்வி புரிஞ்சிருச்சா? அப்போ ஆண்டுகள் எவ்வளவு, ஒவ்வொரு ஆண்டுகளும் அவர் இன்வெஸ்ட் பண்ணி 500 ரூபாய் அவருக்கு வட்டி வரணும்னு நினைக்கிறாரு. அப்போ நம்ம ஒரு ஆண்டுக்கு கண்டுபிடிச்சிட்டாலே அவரு எவ்வளவு அந்த அசல் கொடுத்திருக்காரு, அசலை முதலீடு செஞ்சிருக்காரு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா, அப்போ ஒரு வருடம் தான். சரிங்களா, சரி நம்மளுக்கு இப்போ சிம்பிள் அதாவது பிரின்சிபல் தான் நம்மளுக்கு கண்டுபிடிக்கணும்.
சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்கான ஃபார்முலா, அதாவது எஸ்ஐ ஃபார்முலா வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், பிரின்சிபலா கண்டுபிடிச்சிடலாம். சரி, முதல்ல எஸ்ஐ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், அதாவது தனி வட்டிக்கான ஃபார்முலா நம்மளுக்கு என்னதுங்க, PNR/100. சரிங்களா? சரி இருக்கட்டும். இங்க நம்மளுக்கு எஸ்ஐ என்னது 500 ரூபா. சரிங்களா? ஈக்குவல் டு பி, இங்க நம்மளுக்கு என்னது அதுதான் கண்டுபிடிக்கணும், இன்ட்டு n ஒரு வருடம் இன்ட்டு r எவ்வளோ 10/100. சரிங்களா? அப்போ கீழே ஒரு சைவர் மேல ஒரு சைவர் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ 10 1/10 இருக்கு, அது மட்டும் இடது பக்கம் கொண்டு போவோம். சரிங்களா? அப்போ 500 1/10 இடது பக்கம் போகல 10/1 ஆகும், ஈக்குவல் டு பி. சரிங்களா? அப்போ 500 × 10 5000 ஆப்ஷன்ல இருக்கா, ஆப்ஷன் பி தான் சரி. சரிங்களா? அப்போ அவரு 5000 ரூபாய 10% வட்டி வீதத்துல ஒரு இதுல இன்வெஸ்ட் பண்ணாரு அப்படின்னா அவருக்கு வருடாந்திர வட்டி எவ்வளவு கிடைக்கும், 500 ரூபாய் கிடைக்கும். சரிங்களா? அந்த பரிசையும் அவரு கொடுத்துடலாம். சரிங்களா? சரி, இப்ப அடுத்த கணக்கு போயிருவோமா? என்ன கேட்டிருக்காங்க, if an investor wants to receive ₹10,000 as a simple interest every month and rate of interest is 8% per annum, then the amount he should invest is. அதாவது இது கொஞ்சம் டிஃபரெண்டான கணக்கு தான். சரிங்களா? இதை நம்ம பார்த்து தான் ஆன்சர் பண்ணணும். சரி, நல்ல கொஸ்டின் கவனிங்க. என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, ஒரு முதலீட்டாளர் பிரதி மாதம் தனி வட்டியாக சரிங்களா, மாதம் தனி வட்டியாக ₹10,000 பெற விரும்புகிறார். சரிங்களா? வட்டி வீதம் ஆண்டுக்கு 8% எனில் அவர் முதலீடு செய்ய வேண்டிய தொகை என்ன அப்படிங்கறதுதான் கேள்வி. இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. 2017 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்விங்க. அப்போ மேல உள்ள கேள்வி 2021 கேட்கப்பட்டது. சரிங்களா? இந்த கேள்வி 2021 கேட்கப்பட்டது. சாரி, சரி இருக்கட்டும். கொஸ்டின்ல இப்ப என்னெல்லாம் கொடுத்திருக்காங்களோ அதை அப்படியே எழுதிக்கிடுவாங்க. அதாவது ஒரு முதலீடு செய்யறவர் இருக்காரு. சரிங்களா? அதாவது ஒரு இன்வெஸ்டர் இருக்காரு. சரிங்களா? அவர் என்ன பண்றாராம், அவரு ஒரு பிளான் பண்ணுதாரு. சரி, நம்மளுக்கு மாசம் மாசம் ஒரு 1000 ரூபாய் வந்தா நல்லா இருக்குமே. சரிங்களா? சரிங்க, 10,000 ரூபாய் மாசம் மாசம் நம்மளுக்கு ஒரு 10,000 வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நினைக்கிறாரு. சரிங்களா? அப்போ என்ன பண்றாருன்னா, ஒரு அசலை, சரிங்களா, ஒரு அசலை கொண்டு பேங்க்லயோ எங்கேயோ கொண்டு இன்வெஸ்ட் பண்ண விரும்புறாரு. இன்வெஸ்ட் பண்ணி அவருக்கு அந்த அசல்ல இருந்து மாதம் மாதம் 10,000 ரூபாய் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விரும்புறாரு. சரிங்களா? அப்போ அதற்கான வட்டி வீதம் பேங்குக்காரன், சரிப்பா நீ வந்து உனக்கு 10,000 வரணும்னா நீ வந்து ஒரு அசலை வந்து, அதாவது நீ ஒரு அசலை எனக்கு தரணும், நான் அதுக்கு 8% வட்டி போடுவேன், ஆனா உனக்கு மாசம் மாசம் கரெக்டா 10,000 ரூபாய் வட்டி வந்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்க, பேங்குக்காரங்க சொல்றாங்க. சரிங்களா? அப்போ அந்த முதலீடு செஞ்ச தொகை, அந்த அசல் என்ன அப்படிங்கறதுதான் கேள்வி. சரிங்களா? சரி, கேள்வி புரிஞ்சிருச்சா? சரி, அவங்க என்னதெல்லாம் கொடுத்திருக்காங்களோ அப்படியே எழுதிக்கலாம். சரிங்களா? சரி, இங்க வட்டி வீதம் என்னன்னு கொடுத்திருக்காங்க, ஆண்டிற்கு ஒரு ஆண்டிற்கான வட்டி வீதம் நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்க, 8% கொடுத்திருக்காங்க. சரிங்களா? சரி இருக்கட்டும். என்ன கொடுத்திருக்காங்க இதுல நல்லா கவனிங்க, மாதம் தனி வட்டியாக ₹10,000 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. ஆனா இங்க நம்மளுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பொறுத்தவரை நம்மளுக்கு வருடத்துக்கு தான் கன்வெர்ட், அதாவது வருடமாகத்தான் நம்ம மாத்தி எல்லாமே பண்ணுவோம். அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கு மேல என்ன சொல்லி தந்திருக்கேன், PNR/100. சரிங்களா? அதாவது இந்த n அப்படிங்கிறது வருடத்தை குறிக்கக்கூடியது. அதாவது நம்ம வருடத்துக்கு தான் கணக்கு பண்ணுவோம். சரிங்களா? அப்போ மாதமாக கொடுத்தாலும் நம்ம என்ன செய்வோம், வருடமாக தான் மாத்துவோம். அப்போ வருடத்துக்கு தான் நம்ம கணக்கு பண்ணுவோம். அப்போ ஒரு மாசத்துக்கு 10,000 ரூபாய் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஒரு மாத கணக்கை தான் கொடுத்திருக்காங்க. ஒரு மாதத்துக்கு தான் 10,000 ரூபாய் கொடுத்திருக்காங்க. அப்போ ஒரு வருஷத்துக்கு எவ்வளவுங்க வரும், ஒரு வருஷத்துக்கு 12 மாதம், 12 மாதத்திற்கும் 10,000 ரூபாய் அவருக்கு வந்துச்சு அப்படின்னா அப்போ ஒரு வருஷத்துக்கு 1,20,000 ரூபாய் அவருக்கு கிடைக்கும். சரிங்களா? அப்போ ஒரு வருஷத்திற்கு எவ்வளவு கிடைக்கும், 1,20,000 ரூபாய் கிடைக்கும். சரிங்களா? அப்போ n ஈக்குவல் டு இங்க எவ்வளவு, ஒரு வருஷம். சரிங்களா? ஒரு வருஷத்துக்கு தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், கால்குலேட் பண்ணிருக்கோம். சரி, இதே ஒருவேளை 2 வருஷத்துக்கு நீங்க கால்குலேட் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? அப்போ 24 × 10,000 n ஈக்குவல் டு 2 போட்டுக்கணும். சரிங்களா? நம்மளுக்கு ஒரு வருஷத்துக்கு கணக்கு பண்ணது ரொம்ப ஈஸி, அதனால நான் ஒரு வருஷத்துக்கு கணக்கு பண்ணேன். சரிங்களா? அந்த முதலீடு செஞ்ச தொகை என்ன, அசல் என்ன அப்படிங்கறது தான் கேள்வி. இந்த ஃபார்முலா கொண்டு இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். சரிங்களா? சரி, அப்போ இங்க நம்மளுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு, 1,20,000 ரூபாய். சரிங்களா? சரி இருக்கட்டும். ஈக்குவல் டு பி தான் கண்டுபிடிக்க போறோம். இன்ட்டு n என்னதுங்க, n ஒரு வருடம் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு, 8/100. சரிங்களா? 4 8 25 × 4 100. சரிங்களா? அப்போ 2/25 மட்டும் இடது பக்கம் கொண்டு போயிரும். சரிங்களா? அப்போ 1,20,000 1,20,000 2/25 இடது பக்கம் போகல 25/2 அப்படின்னு சொல்லிட்டு ஆகும், ஈக்குவல் டு பி. சரிங்களா? இப்போ 4 2 2 6 2 12
அப்போ 0 0 0 0 சரிங்களா. அப்போ P ஈக்குவல் டு 25 இன்ட்டு 60,000 25 இன்ட்டு 60,000 15 லட்சம் சரிங்களா. 25 இன்ட்டு 60,000 15 லட்சம். அப்போ எவ்வளவு கட்டணும்? 15 லட்சம் ரூபாய் கட்டணும். ஆப்ஷன் சி தான் சரி சரிங்களா. இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான கணக்கு சரிங்களா. என்ன கொடுத்திருக்காங்க? a man invested 1/3 of his capital at 7%, 1/4 at 8% and the remainder at 10%. If his annual income is 561, find the capital. அதாவது ஒருவர் 7% வட்டி விகிதத்தில் அவருடைய முதலீட்டில் மூன்றில் ஒரு பகுதியையும் 8% வட்டி விகிதத்தில் அவருடைய முதலீட்டில் 1/4 மீதம் உள்ளதை 10% வட்டி விகிதத்திலும் முதலீடு செய்துள்ளார். அவருடைய வருட வருமானம் 561 எனில் அவருடைய முதலீட்டை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. 2018 டென்த் எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி சரிங்களா. அதாவது ஒரு மனுஷன் இருக்கிறாருங்க. அவர் என்ன பண்றாராம்? ஒரு அசலை முதலீடு செய்ய விரும்புறாராம் சரிங்களா. சரி, ஒரே இதுல போடுறாரா? அதுவும் கிடையாது. 3 இதா பிரிச்சு போடுறாருங்க சரிங்களா. அவருக்கு ஒரு தொகை இருக்குது, அவர்கிட்ட ஒரு தொகை இருக்குது சரிங்களா. அதுதான் அசல் சரிங்களா. அப்போ அவர்கிட்ட ஒரு தொகை இருக்குது, அதுதான் இங்க அசல் சரிங்களா. நான் அந்த தொகையை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன் சரிங்களா. அவர் என்ன பண்றாராம்? அந்த தொகையில 1/3 மடங்க 7% வட்டி விகிதத்துல இன்வெஸ்ட் பண்றாரு சரிங்களா. அப்போ அவங்க என்னதெல்லாம் கொடுத்துருக்காங்க அதை அப்படியே எழுதிக்கலாம் சரிங்களா. அதாவது 7% வட்டி விகிதத்துல அவரோட பிரின்சிபல்ல அந்த தொகையில 1/3 மடங்க இன்வெஸ்ட் பண்றாரு சரிங்களா. பிரின்சிபல் என்ன இன்வெஸ்ட் பண்றாரு? 1/3 மடங்கு அவரோட தொகையில இருந்து இன்வெஸ்ட் பண்றாரு சரிங்களா. சரி இருக்கட்டும், இதை P1 வச்சுக்கிறேன், இதை R1 வச்சுக்கிறேன் சரிங்களா. சரி, ரெண்டாவது என்ன பண்றாரு? இன்னும் அதாவது அவரோட இந்த தொகையை 3ஆ பிரிக்கிறாரு சரிங்களாங்க. இந்த தொகையை 3ஆ பிரிக்கிறாரு. P1 P2 P3 சரிங்களா. 3ஆ பிரிக்கிறாரு. அந்த தொகையினுடைய 1/4 மடங்க 8% தனி வட்டி, அதாவது வட்டி வீதம் கொண்ட ஒரு பிளான்ல இன்வெஸ்ட் பண்றாரு சரிங்களா. அப்போ ரெண்டாவது அந்த தொகையை என்ன பண்றாரு? தொகையின் 1/4 மடங்க எத்தனை சதவீதம் வட்டி விகிதத்துல இன்வெஸ்ட் பண்றாரு? 8% வட்டி விகிதத்துல இன்வெஸ்ட் பண்றாரு சரிங்களா. சரி இருக்கட்டும். மற்றும் மிச்சம் உள்ளது, அதாவது அந்த தொகையில இந்த P1ம் P2ம் போக மிச்சம் இருக்கும் இல்லையா, மிச்சம் இருக்கக்கூடியதை 10% இன்வெஸ்ட் பண்றாங்க சரிங்களா. அப்போ R3ங்க 10% சரிங்களா. அப்போ இந்த மிச்சத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு P3யே கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, அப்போ இந்த மொத்த தொகையில இருந்து முதல் அசலையும் ரெண்டாவது அசலையும் கழிச்சா நம்மளுக்கு மூணாவது அசல் கிடைச்சிடும் சரிங்களா. ஏன்? மீதம் உள்ளதுதான் என்ன சொல்லியிருக்காங்க, மீதம் உள்ள பகுதி தான் என்ன சொல்லியிருக்காங்க, 10% இன்வெஸ்ட் பண்ணிருக்காருன்னு சொல்றாங்க சரிங்களா. நல்ல கொஸ்டினா புரிஞ்சுக்கோங்க. அப்போ -1/3x சரிங்களா. P1 -1/4x P2 சரிங்களா. அப்போ இதை நம்ம சால்வ் பண்ணிடுவோம். அப்போ கீழே எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 12 வரும் சரிங்களா. 3க்கும் 4க்கும் எல்சிஎம் எடுத்தா எவ்வளவு வரும்? 12 வரும். இப்போ இதுக்கு டிவைடு கீழே 1 இருக்கும். அப்போ 1 கூட எத்தனை எங்க பெருக்குனா 12 வரும்? 12 பெருக்குனா தான் 12 வரும் சரிங்களா. அப்போ மேல 12ஆல பெருக்கிடணும் சரிங்களா. சரி இருக்கட்டும். 3 கீழே 3 இருக்குது. 3 கூட எத்தனை பெருக்குனாங்க 12 வரும்? 4 பெருக்குனா 12 வரும். அப்போ நியூமரேட்டர்ல 4ஆல பெருக்கணும் சரிங்களா. சரி இருக்கட்டும். கீழே 4 இருக்குது. 4 கூட எத்தனை பெருக்குனா 12 வரும்? 3 பெருக்குனா 12 வரும். அதை மேல பெருக்கிடலாம் சரிங்களா. அப்போ 12x இன்ட்டு 12 12x சரிங்களா. -4 இன்ட்டு x 1 இன்ட்டு 4 4x சரிங்களா. -1 இன்ட்டு 3 3x. அப்போ 12 - 4 8, அதாவது 12x - 4x 8x 8x - 3x 5x/12 சரிங்களா. அப்போ P3 நம்மளுக்கு என்னது, அதாவது அந்த தொகையில x அப்படிங்கிற கூடிய அந்த அசல்ல 5/12 மடங்க 10% வட்டி விகிதம் இருக்கக்கூடிய அந்த பிளான்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு சரிங்களா. சரி புரிஞ்சிருச்சா? கொஸ்டின் புரிஞ்சிருச்சா? கடைசியா என்ன கேட்டிருக்காங்க, அந்த எக்ஸ் என்ன, அந்த அசல் 3ஆக பிரிக்கிறதுக்கு முன்னாடி அந்த எக்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த மொத்த அசல் இருக்கும் இல்லையா,
அந்த அசல் என்ன அப்படிங்கறதான் கேள்வி. சரிங்களா? மொத்த தொகையில இருந்து 1/3 மடங்கு 7% இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க இல்லையா, அதுல இருந்து வருட வட்டி வரும். சரிங்களா? அப்போ அந்த வருட வட்டியை சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். சரிங்களா? அது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் சொல்லுவோம், தனி வட்டின்னு சொல்லுவோம். சரிங்களா? அந்த தனி வட்டியை SI 1ன்னு வச்சுக்கிறேன். ரெண்டாவதா, அதாவது அந்த தொகையில இருந்து 1/4 மடங்க இன்வெஸ்ட் பண்ணி 8% வட்டி விகிதத்துல இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு இல்லையா, அதுக்கும் என்ன வரும், வட்டி வரும், தனி வட்டி வரும். அதை SI 2ன்னு வச்சுக்கிறேன். மூணாவதா இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறதுல என்ன வரும், நம்மளுக்கு வட்டி வரும். அதை SI 3ன்னு வச்சுக்கிறேன். சரிங்களா? சரி, அப்போ அதாவது அவருடைய வருமானம், அதாவது இந்த இவ்வளோ அவருக்கு இதுல இன்வெஸ்ட் பண்ணி ஒரு வட்டி வருது, ரெண்டாவது இதுல இன்வெஸ்ட் பண்ணி ஒரு வட்டி வருது, மூணாவது இதுல இன்வெஸ்ட் பண்ணி ஒரு வட்டி வருது. இந்த 3 வட்டியினுடைய கூடுதல் தான் என்னவாக இருக்குதா, 561 இருக்குதான். சரிங்களா? அதாவது அவங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. அவருடைய வருட வருமானம், அதாவது அவர் இன்வெஸ்ட் பண்ணிட்டு அவருக்கு வரக்கூடிய மொத்த வருமானம் என்னவாக இருக்குதா, 561 ரூபாயாக இருக்குதான். சரிங்களா? அவரு எப்படினாலும் பிரிச்சு இன்வெஸ்ட் பண்ணிட்டு போட்டோம், ஆனா ஒரு வருடத்தோட கடைசியில அவருக்கு 561 ரூபாய் கையில வந்துருதுங்க. இதுதான் அவங்க கொஸ்டின்ல கொடுத்திருக்காரு. சரிங்களா? சரி, இருக்கட்டும். அப்போ என்ன கேட்டிருக்காங்க, கடைசியா அந்த முதலீட்டை காண்க, P = X இருக்கு இல்லையா, இந்த முதலீட்டை காண்க அப்படிங்கறதுதான் கேள்வி. சரி, அப்போ SI, அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்கான ஃபார்முலா நமக்கு என்னதுங்க, SI = PNR/100. சரிங்களா? சரி, இருக்கட்டும். இங்க நம்மளுக்கு P என்னதுங்க, P, அதாவது சரி முதல்ல ஃபார்முலா, இந்த லைனுக்கான ஃபார்முலாவை எழுதிக்கிடுவோம், அப்பதான் நம்ம குழப்பாம சப்ஸ்டிட்யூட் பண்ண முடியும். சரிங்களா? அப்போ SI 1 இருக்கு, P1 N1 R1/100. சரிங்களா? பிளஸ் P2 N2 R2/100 பிளஸ் P3 N3 R3/100 ஈக்குவல் டு 561. சரிங்களா? வருட வருமானம் சொல்லியிருக்காங்க. அப்போ வருடம் எவ்வளவுதான், ஒரு வருஷம் தான். சரிங்களா? அப்போ N1 ஒண்ணுதான், N2 ஒண்ணுதான், N3 ஒண்ணுதான். சரிங்களா? அப்போ வருடம், அந்த ஒரு வருடத்துலதான் இது இன்வெஸ்ட் பண்ணது எல்லாத்துக்குமே எவ்வளவு கிடைக்குது, 561 ரூபாய் கிடைக்குது. அப்போ வருடம் எல்லாத்துக்குமே ஒண்ணுதான். சரிங்களா? சரி, இருக்கட்டும். அப்போ அவங்க என்னதெல்லாம் கொடுத்திருக்காங்களோ அதெல்லாம் அப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுவாங்க. சரி, P1 என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா 1/3x கொடுத்திருக்காங்க. சரிங்களா? சரி, எழுதியாச்சு. இன்ட்டு வருடம் ஒண்ணுதான், இன்ட்டு R1 என்னதுங்க, R1 7%/100. சரிங்களா? சரி, முதல் பிரச்சனை முடிஞ்சிருச்சு. P2 என்ன கொடுத்திருக்காங்கன்னா 1/4x. சரிங்களா? இன்ட்டு N1 என்னது ஒண்ணுதான், இன்ட்டு R2 என்னது 8%. சரிங்களா? அப்ப 8/100 பிளஸ் P3 என்னன்னு கேட்டீங்கன்னா 5/என்ன இருக்கு, அப்போ 5x/12 இன்ட்டு வருடம் ஒண்ணுதான், இன்ட்டு 8, அதாவது வட்டி வீதம், அதாவது இங்க வட்டி வீதம் என்னவாக இருக்குது, 10% இருக்குது, 10/100. சரிங்களா? ஈக்குவல் டு 561. சரி, இருக்கட்டும். அப்போ இந்த மாதிரி இருக்கத எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 1 × x x தான், இன்ட்டு 1 இன்ட்டு 7/3 இன்ட்டு 100 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம். எதுக்குங்க அப்படி எழுதிருக்கீங்க, உங்க சௌரியத்துக்கு நீங்க எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, வேணாம் நான் எழுதி காமிக்கிறேங்க பாருங்க. 1/3 இன்ட்டு x இன்ட்டு 1 இன்ட்டு 7/100 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இங்க 100/1 இருக்கும். சரிங்களா? அப்போ இந்த 100/1 மேல வாக்குல வரையில 1/100 அப்படின்னு சொல்லிட்டு ஆகும். சரிங்களா? அதாவது இந்த 100/1 மேல போவையில 1/100ன்னு சொல்லிட்டு ஆகும். அதை எப்படி எழுதிக்கலாம், x இன்ட்டு 1 இன்ட்டு 7 3 இன்ட்டு 100 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம். சரிங்களா? அதைத்தான் நான் எப்படி எழுதியிருக்கேன். சரிங்களா? அப்போ எல்லாத்தையும் இதே மாதிரி நம்ம எழுதிக்கிறோம். சரிங்களா? அப்போ 1 × x இன்ட்டு 1 இன்ட்டு 8/4 இன்ட்டு 100. சரிங்களா? அப்போ பிளஸ் 5x இன்ட்டு 10/12 இன்ட்டு 100 ஈக்குவல் டு 561. சரி, இருக்கட்டும். 7x/300 பிளஸ் 8x/400 பிளஸ் 5 இன்ட்டு 10 50x/1200. சரிங்களா? ஈக்குவல் டு 561. அப்ப இந்த கீழே இருக்கக்கூடிய 300 400 1200க்கு எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா எல்சிஎம் 1200 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். சரிங்களா? கண்டிப்பா 1200 தான் கிடைக்கும், வேணா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களா? அப்போ 1200.
சரி 300 கூட எத்தனை பெருக்குனாங்க 1200 வரும். 300 கூட 4 பெருக்குனா 1200 வரும். அப்ப மேல 4ஆல பெருக்கிக்கோங்க. சரி 400 கூட எத்தனை பெருக்குனா 1200 வரும். 3 பெருக்குனா 1800 வரும். மேல நியூமரேட்டர்ல பெருக்கிக்கோங்க. சரி 1200 கூட 1 பெருக்குனாலே 1200 வந்துடும். சரிங்களா? சரி அப்போ 7x × 4 7 × 4 28 சரிங்களா? அப்போ 28x பிளஸ் 8 × 3 24 சரிங்களா? அப்போ 24x பிளஸ் 50x ஈக்குவல் டு 561 சரிங்களா? இப்போ இந்த 1200 வலது பக்கம் கொண்டு போயிருவோம். சரிங்களா? அப்போ முதல்ல இது எல்லாத்தையும் பிளஸ் பண்ணிக்கலாம். 28x பிளஸ் 24x பிளஸ் 50x 102x சரிங்களா? ஈக்குவல் டு 561 1200 வலது பக்கம் போவேல மல்டிப்ளிகேஷன் போவோம் இன்ட்டு 1200 சரிங்களா? அப்போ x மட்டும் ஒரு பக்கம் இருக்கட்டும். 102 வலது பக்கம் கொண்டு போயிடலாம் சரிங்களா? அப்போ 56 சரிங்க 561 இன்ட்டு 1200 பை 102 சரிங்களா? சரி இப்போ நம்ம கேன்சல் பண்ணிடுவோமா? I 2 10 ஓர் 2 சரிங்களா? 6 2 12 0 அப்படி போட்டுக்கலாம். ஓர் 51 51 இங்கேயும் ஓர் 51 51 அப்போ மிச்சம் 5 இருக்கும் சரிங்களா? 51 இருக்கு. திரும்பியும் ஓர் 51 51 அப்போ 11 இன்ட்டு 600 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. 11 இன்ட்டு 600 6600 ரூபாய் சரிங்களா? அப்போ x ஈக்குவல் டு 6200 ரூபாய். அந்த x தான் என்னது நம்மளுக்கு அசல் சரிங்களா? அந்த அசலை தான் 3ஆக பிரிச்சிருப்பாரு. இந்த 6600 தான் என்ன செஞ்சிருக்காரு 3ஆக பிரிச்சு தனித்தனியான வட்டி விகிதம் உள்ள அந்த பிளான்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு சரிங்களா? டி தான் சரியான சரிங்களா? கொஸ்டினை நல்லா புரிஞ்சு ஆன்சர் பண்ணுங்க. இதை பார்த்துலாம் பயந்துடாதீங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின் சரிங்களா? நீங்க புரிஞ்சு ஆன்சர் பண்றதெல்லாம் இருக்கு. சரி கடைசி கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க? The rate of interest on a sum of money is 4% per annum. For first 2 years 6% per annum and for the next 4 years 8% per annum for the period beyond 6 years if the simple interest accrued by the sum for total period of 9 years is 1120. What is the sum? அதாவது ஒரு தொகைக்கான வருட வட்டி முதல் 2 வருடத்திற்கு 4% அடுத்த 4 வருடத்திற்கு 6% 6 வருடங்களுக்கு மேல் 8% உள்ளது. ஒரு குறிப்பிட்ட தொகைக்கான 9 வருட காலத்திற்கான தனி வட்டி தொகை 1120 எனில் அத்தொகையை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. 2019 டீம்ஸ் எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்விங்க. அதாவது என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஒரு தொகை இருக்குது சரிங்களா? இந்த கொஸ்டினை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு நான் கொண்டு வந்திருக்கிறது எல்லாமே டிஃப்ரெண்டான கணக்கு தான் சரிங்களா? முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு தொகை இருக்குது சரிங்களா? அந்த தொகைக்கான வருட வட்டி அப்படின்னு சொல்லிட்டாங்க சரிங்களா? ஒரு தொகைக்கு வட்டி வந்துச்சுனாலே அது என்னவாகத்தான் இருக்கும்? அசலாகத்தான் இருக்கும் சரிங்களா? சரி ஒரு அசல் இருக்குது. அந்த அசலுக்கான முதல் 2 வருடத்திற்கு 4% வட்டி வீதம் இருக்குது சரிங்களா? அந்த அசலுக்கு முதல் 2 வருடத்திற்கு 1வது வருஷமும் 2வது வருஷமும் என்னவாக இருக்குது? 1வது வருஷமும் 2வது வருஷமும் வட்டி வீதம் என்னவாக இருக்குது? 4% இருக்குது சரிங்களா? சரி அடுத்த 4 வருடத்திற்கு சரிங்களா? அடுத்த 4 வருடத்திற்கு சரிங்களா? அப்போ அடுத்த 4 வருடத்திற்குன்னா என்னங்க? 3வது 4வது 5வது 6வது சரிங்களா? அப்போ இது முதல் 1வது வருஷமும் 2வது வருஷமும் சரிங்களா? அப்போ 2 வருடங்கள் சரிங்களா? அப்போ இங்க n அப்படிங்கிறது 2 வருஷம். அப்போ அடுத்த 4 வருடங்களுக்கு அப்படின்னு சொல்லல, இங்க n அப்படிங்கிறது 4 வருஷம். மேல இருக்கக்கூடிய என்ன தனியா எழுதிக்கிட்டுமா? n ஈக்குவல் டு 2 இயர்ஸ் சரிங்களா? இங்க என்னதுன்னா n ஈக்குவல் டு 4 இயர்ஸ். அதாவது 3வது வருஷம் 4வது வருஷம் 5வது வருஷம் 6வது வருஷத்துல நம்மளுக்கு தனி வட்டி எவ்வளவாக இருக்குதா? அப்போ சேஞ்சஸ் ஆகுது. எவ்வளோ? 6% சேஞ்சஸ் ஆகுது சரிங்களா? சரி இருக்கட்டும். 6வது வருடங்களுக்கு மேல் சரிங்களா? அப்போ 6 வருஷத்துக்கு 6வது வருஷம் வரைக்கும் அதாவது 6% வட்டி வீதம் வருது இருக்கு. 6வது வருஷத்துல இருந்து 6வது வருஷத்துக்கு மேல வட்டி வீதம் என்னவாக இருக்குதா? 8% இருக்குதான் சரிங்களா? அப்போ இங்க n எவ்வளோ? 6வது வருஷத்துக்கு மேல சரிங்களா? 6வது வருஷத்துக்கு மேல சரிங்களா? மேல போறதை நான் மேல குறிக்கிற சிம்பிள் அப்படி போட்டிருக்கேன் சரிங்களா? நீங்க புரிஞ்சுக்கோங்க அவ்வளவுதான். சரி அப்போ வட்டி வீதம் என்னவாக இருக்குதான்? 8% இருக்குதான். என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த குறிப்பிட்ட தொகையானது 9 வருடங்கள்ல தனி வட்டி எவ்வளவு ஹான் கொடுக்குதான்? வட்டி எவ்வளவு ஹான் கொடுக்குதான்?
1120 ரூபா கொடுக்குதான் சரிங்களா. அப்போ n ஈக்குவல் டு 9வது வருடத்துல தனி வட்டி எவ்வளோஹான்னு கொடுக்குதான், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1120 ரூபா கொடுக்குதான். அந்த தொகையை காண்க, அந்த அசலை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சரிங்களா. சரி, ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி, டிஃப்ரெண்டான கணக்கு தானே, பார்த்தாலே தெரியுது இல்ல. சரி, அப்போ கடைசியா அந்த தொகையை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இங்க தொகை எல்லாத்துக்குமே சேம் தான் சரிங்களா. வட்டி வீதத்திலையும் வட்டியிலையும் தான் சேஞ்சஸ் இருக்கும் சரிங்களா. 4% ஒரு வட்டி இருக்கும், 6% வட்டி சேஞ்ச் ஆயிருக்கும், 8% அதுக்கு சேஞ்ச் ஆயிருக்கும் சரிங்களா. 4 வருஷத்து அதாவது 4%, 6%, 8% வட்டி தான் சேஞ்ச் ஆகுமே தவிர அசல்ல எந்த விதமான மாற்றமும் கிடையாது சரிங்களா. 9 வருஷத்துக்கு தான் நம்மளுக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. முதல் 2 வருஷத்துக்கு 4%, அடுத்து 6வது வருடம் வரை, அதாவது 3ல இருந்து 6வது வருடம் வரை 6%, அதுக்கடுத்து அந்த 7, 8, 9 அதுக்கு மட்டும் 8% சரிங்களா. அப்போ n ஈக்குவல் டு இங்க 2க்கு r ஈக்குவல் டு 4%, n1 r1 வச்சுக்கணும் சரிங்களா. n2 ஈக்குவல் டு அந்த 4 வருடத்திற்கு r2 எவ்வளோ 6%. சரி, இது முதல் 2 வருடத்துக்கானது, இது அடுத்த 4 வருடங்களுக்கானது. இங்க 6 வருஷம் முடிஞ்சிருச்சு சரிங்களா. சரி, அப்புறம் n3 அப்படிங்கிறது 7, 8, 9 சரிங்களா. அடுத்த அந்த 3 வருடங்களுக்கானது சரிங்களா. அப்போ இந்த அடுத்த அதாவது 7, 8, 9க்கான வட்டி விகிதம் நம்மளுக்கு என்னதுங்க 8% சரிங்களா. அப்போ 9 வருடங்களுக்கான நம்ம வட்டி, அதாவது 9 வருடங்களுக்கு நம்மளுக்கு வட்டி வீதம் 1200 ரூபாய் கிடைச்சிருக்கு. அப்போ அந்த தொகை அதாவது அசலை நம்ம கண்டுபிடிக்க போறோம் சரிங்களா. சரி, இதுதான் கேள்வி. சரி, நல்லா பாருங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்கான ஃபார்முலா இங்க நம்மளுக்கு என்னதுங்க, PNR/100 சரிங்களா. இது ஒரு பக்கம் ஓரமா இருக்கட்டும். நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா, அந்த 9 வருடத்திற்கான தனி வட்டியும் தான் என்னது 1120 ரூபா சரிங்களா. முதல் 2 வருடத்திற்கு 4% வட்டி வீதம் போடையில நம்மளுக்கு ஒரு தனி வட்டி கிடைச்சிருக்கும் சரிங்களா. சரி இருக்கணும், அது SI1 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டு. சரி, அடுத்த 4 வருடங்களுக்கு 6% போடையில நம்மளுக்கு ஒரு தனி வட்டி கிடைச்சிருக்கும் சரிங்களா. அதை SI2 வச்சுக்கிட்டு. அடுத்த 3 வருடங்களுக்கு வட்டி போடையில 8% வட்டி போடையில வட்டி வீதம் போடையில நம்மளுக்கு ஒரு தனி வட்டி கிடைச்சிருக்கும் சரிங்களா. அதை SI3 வச்சுக்கிட்டு. இந்த 3ஐயும் கூட்டினாதான் 9 வருஷம் கழிச்சு நம்மளுக்கு எவ்வளவு கிடைக்குது, 1120 ரூபாய் கிடைக்குது சரிங்களா. இது புரிஞ்சிருச்சா? இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க சரிங்களா. அப்போ இங்க நம்மளுக்கு அசல்ல எந்த விதமான மாற்றமும் ஏற்படாது. வட்டி வீதங்கள் தான் என்னது வருடத்திற்கு வருடம் மாறுபட்டு இருக்கு சரிங்களா. அசல் சேம் தான். P இன்ட்டு SI சரிங்களா. SI எழுதுறோம். அப்போ N1 R1/100 சரிங்களா. பிளஸ் P இன்ட்டு N2 R2/100 சரிங்களா. பிளஸ் P இன்ட்டு N3 R3/100 ஈக்குவல் டு 1120. சரி, இங்க P தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். இன்ட்டு n1 என்னது 2 இன்ட்டு r என்னது வட்டி வீதம் 4/100 சரிங்களா. பிளஸ் p கண்டுபிடிக்க போறோம். இன்ட்டு n2 என்னது 4 இன்ட்டு வட்டி வீதம் 6%/100 சரிங்களா. பிளஸ் p தான் கண்டுபிடிக்க போறோம். இன்ட்டு n என்னதுங்க 3 இன்ட்டு 6 வட்டி வீதம் 8/100 சரிங்களா. ஈக்குவல் டு 1120. அப்போ 2 இன்ட்டு 4 8p/100 பிளஸ் 4 இன்ட்டு 6 24p/100 பிளஸ் 8 இன்ட்டு 3 24p/100 சரிங்களா. ஈக்குவல் டு 1120. இப்போ கீழே 100 காமனாக இருக்கு. அப்போ எல்சிஎம் எடுத்தால் நம்மளுக்கு எப்படி வரும், 100 தான் வரும். சரி, அப்போ 8p பிளஸ் 24p 32p 32p பிளஸ் 24p 56p சரிங்களா. அப்போ 56p ஈக்குவல் டு 1120. சரி, பிஏ மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு 56ஐயும் 56/100 வலது பக்கம் கொண்டு போயிடும் சரிங்களா. அப்போ 1120 56/100 வலது பக்கம் போவையில 100/56 அப்படின்னு சொல்லிட்டு ஆகும். கேன்சல் பண்ணிடுவோமா? அப்போ 2 4 மிச்சம் 1 8 2 16 சரிங்களா. 2 10 மிச்சம் 1 6 2 16 0 சரிங்களா. அப்போ 1 2 2 4 2 8 2 4 மிச்சம் 1 8 2 16 0 சரிங்களா. 7 2 14 1 2 2 4 2 8 0 1 7 7 2 7 14 0. அப்போ 20 இன்ட்டு 100 2000 ரூபாய் ஆப்ஷன்ல இருக்கா. அப்போ அந்த அசல் என்பது எவ்வளோ
2000 ரூபாய். ஆப்ஷன் பி தான் சரியான விடை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். வெற்றியை நோக்கிய உங்கள் பயணத்திற்கு என் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.